இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழியாவும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரர்களால் அருள் பொங்கும் ஃபஜ்ருடைய சுபூத்துலைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, திருமுறை குர்ஆனுடைய தொடரை பார்த்து வருகிறோம். மனிதகுலம் முழுமைக்கும் வழிகாட்டக்கூடிய சத்திய மார்க்கம், சத்திய உன்னத குர்ஆன் என்ற தலைப்பிலே பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தினுடைய 159வது இறைவசனம், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பய்யன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன். 2வது அத்தியாயம் 159வது இறைவசனம். திருமுறை குர்ஆனில் வேதத்தில் மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்திய பின்னர் நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் நேர்வழியையும் மறைப்பவர்களை அல்லாஹ்வும் சபிக்கின்றான். சபிப்பதற்கு தகுதியுடையவர்களும் சபிக்கின்றனர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆனில் வேதத்தில் நாம் சொன்ன எதை சொல்லியிருக்கிறோமோ அது தெளிவுபடுத்தப்பட்ட வசனங்கள், அத்தியாயங்கள், ஆயத்துக்களை நீங்கள் யாராரும் மறைச்சாங்கன்னு சொன்னால் அவங்க அதை நேர்வழி, குர்ஆனையும் நேர்வழியையும் மறைப்பவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். சபிப்பதற்கு தகுதியுடையவர்கள் என்றால் மலக்குமார்கள், பூமியில் உள்ள இன்ன பிற பொருட்கள், வஸ்துக்கள், மரஞ்செடி கொடிகள், மனிதர்கள் எல்லாருமே அந்த குர்ஆனை மறைக்கக்கூடியவங்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வும் அல்லாஹ் அல்லாத மற்ற பொருளும் அல்லாஹ் உத்தரவின் பேரில் மலக்குமார்கள் எல்லாருமே வானத்தில் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் சபிக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். 260 இல்லல்லதீன தாபு அஸ்லஹு பையனு உலாய்க்க அதூபு அலைஹிம் வனத்தவாபு ரஹீம். மன்னிப்பு கேட்டு தங்களை திருத்திக் கொண்டு எதை மறைத்தார்களோ அந்த ஆலிம்கள் மறைத்த விஷயங்களை தெளிவுபடுத்தியவரை தவிர அவர்களை நான் மன்னிப்பேன், நான் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்லாமல் கையில் மடியில் போட்டும் மறைத்து இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் பிறகு மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலையும் மன்னிப்பு கேட்டு மக்கள் மன்றத்திலையும் மன்னிப்பு கேட்டு நான் பொய் சொன்னேன், மன்னிச்சுக்கிறேன், தர்காவுக்கு போகலான்னேன், குடிமரம் ஏற்றலான்னேன், மார்க்கத்துக்கு முரணான பொய்யான பத்துவாக்களை எல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத மார்க்க தீர்ப்புகள்லாம் வழங்கினேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாலே எல்லாம் மன்னிச்சிருவாங்க செய்தியை பார்க்குறோம். இப்படி பல செய்திகள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுறான். அதுபோல் 229 அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் ஜலல்து மிம்பாதி மாஜா அத்துமுல் பையினாத்து ஃபஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். தெளிவான சான்றுகள் உங்களுக்கு வந்தபின் நீங்கள் தடம் புரண்டால், மன இச்சையை கலந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை தண்டிப்பான், விட்டுற மாட்டான். தெளிவான சான்று வந்த பிறகு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு விளையாண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளையாண்டிங்கன்னு சொன்னால் தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுபோல் சில வசனங்களை சொல்லிக்காட்டு முக்கியமான டாப்பிக்கை பேசணும். அது அல்லாஹ் 202வது அத்தியாயத்தினுடைய 208 அல்லாஹ் சொல்கிறான், யா யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். நம்பிக்கை கொண்டவரே, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்த பின் சும்மா அறகுறையாக நடிச்சுக்கிட்டு அல்லாஹ்வை ஏமாற்றிக்கிட்டு இஸ்லாத்தை கேலிப்பொருள் ஆக்கிட்டு இல்லாமல் நம்பிக்கை கொண்டவரே, யா யுஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவரே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள், ஷைத்தானினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள்,
வலா தத்தவி உஹுத்துவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாமான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் 2:208. அதுக்கப்புறம் முன்னாடி வாட்சி காட்டின 2:209. அது தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்குறோம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தினுடைய 105வது இறைவசனம், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு மின் பாதி மா ஜாஅஹுமுல் பையினாத். வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு மின் பாதி மா ஜாஅஹுமுல் பையினாத்து வ உலாயிக லஹும் அஸாபுன் அலீம். தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பு, எல்லாம் தெளிவாக்கப்பட்ட குர்ஆனை வந்துருச்சுன்னா அல்லாஹ் அதில் விளையாடாதீங்க, யார் விளையாடினாலும் தண்டிப்பேன், அதுதான் அர்த்தம் குர்ஆனில். தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பு முரண்பட்டு பிரிந்தார்களே, அப்படிப்பட்ட அந்த இறைமறுப்பாளர் காஃபிர்கள், இஸ்லாத்தில் இருந்து கொண்ட நாத்திக பயிலுவா, இந்த மாதிரி எவன்லாம் வந்து இஸ்லாத்தை தெளிவான சான்று வந்த பின்பும் முரண்படுறான, அல்லாஹ்ட்டேருந்து வந்துச்சா இல்லையா, இல்லை சும்மா ரசூலுல்லாஹி முன்னோர்களின் இட்டு கட்டப்பட்ட கதையை சொல்கிறாங்களா என்று முரண்பட்டான்னு சொன்னால் அவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள், அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்படி திருமறை குர்ஆனில் வந்துக்கிட்டு அல்லாஹ் வந்து பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு தெளிவான குர்ஆன், தெளிவான சான்று மிக்க மார்க்கம்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இன்னும் சொல்கிறான் 4வது அத்தியாயத்தினுடைய 174வது இறைவசனம், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மின் ரப்பிக்கும் வ அன்ஸல்னா இலைக்கும் நூர முபீனா. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தக்க சான்று வந்துள்ளது, உங்களிடம் தெளிவான ஒளியையும் அருளியுள்ளோம், குர்ஆனை நம்ம இறக்கியிருக்கிறோம் சொல்லி எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான சான்று குர்ஆன் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை இப்படி தெளிவான சான்றாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய இந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும், அதை முரண்பட்டுறக்கூடாது என்பது ஒரு விஷயம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், சும்மா வீடு கடை தொழிலுக்கு போகிறோம், நைட்டு 10 மணிக்கு வந்து தூங்குகிறோம், ஒன்றும் தெரியாது, வியாபாரம் பார்த்துட்டு வர்றாங்க, டயர்டில் சாப்பிட்டவொன்னே படுத்துகிறோம். ஃபேஸ்புக்கில் கொஞ்சமாக ஃபேஸ்புக்கு வலைதளங்களில் ஷைத்தானுடைய காலத்தில் என்ன செய்யணும், கொஞ்சம் வலைதளங்களில் கவனம் செலுத்தணும், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். வாட்ஸ்அப்பில் ஏதாவது பதிவு போட்டான்னா அதை பார்க்கணும். அஜித் பதிவு போட்டு விட்டாரா, சும்மா தூங்கி பாரு இருக்கக்கூடாது, என்ன பேசி அனுப்பிக்கிறாரு, என்ன விஷயம், என்ன பயன் அனுப்பிக்கிறாரு, இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் அடிப்படை தகவல் என்பதை புரிஞ்சுக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன என்டிஎஃப் கூடிய ஜெயினுல்லா அப்படிங்கக்கூடிய என்டிஎஃப்னுடைய நிறுவனர், அவர் பெரும் மார்க் அறிஞர், எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் ஒரு விவகாரத்தை மக்கள் மன்றத்தில் வந்துக்கிட்டு இப்போ நம்ம எப்படியா உடச்சி பேசுவார், அந்த விஷயத்தில் பிஜேபியில் இப்போ சில கருத்து வேறுபாடு எனக்கு அவருக்கு இருக்குது. ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் சில விஷயங்கள் இருக்குது, பல விஷயத்தை ஏற்றுக்கிறேன். ஒரு 20% அவருக்கு ஒரு விஷயத்தை எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, தனியாக அது ஓரமாக இருக்கட்டும், அப்போ பார்க்குறேன். அதே சமயம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் தான் துணிவாக சொல்லுவார், எதாக இருந்தாலும் கேட்டால் கேளு கேட்காட்டி போ அப்படிங்கிற கொள்கையில் கரெக்டாக. அதில் ஒரு விஷயம், திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதமான இந்த குர்ஆன், இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்டு எழுதப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே எழுதப்பட்டு அது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையிலே சரிபார்க்கப்பட்ட அந்த குர்ஆனை உஸ்மான் தொகுக்கிறார். பிறகு அபூபக்கர் ஏற்பாடு பண்ணுறார் அந்த விஷயமா. ஸைத் இப்னு சாபித்தை விட்டு அவர் இளைஞர், அவர் பெரிய ஒரு இளைஞர், தெளிவான ஆள். அந்த அவர் மூலியமாக உமர் தான் மூல காரணம். அபூபக்கர் தூண்டுறத உமர் தான். அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில், அபூபக்கர் இல்லானுடைய ஆட்சி காலத்தில் உமர் போய் சொல்கிறார், அபூபக்கரை குர்ஆனை தொகுங்கலை, இல்லை வேற மாதிரி செட்டப் பண்ணிடுவாங்க அப்படின்ற உடனே குர்ஆனை தொகுக்கிறார். அப்போ தான் ஸைத் இப்னு சாபித் இளைஞரை அழைத்து அவர் தலைமையில் குர்ஆன் தொகுக்கப்படுது. அப்புறம் அவருடைய காலத்துக்கு பிறகு உமருடைய காலம், அபூபக்கர், உமர், உஸ்மானுடைய காலத்தில் தான் ஒட்டுமொத்த பிரதியும் வெளியாகுது. ஒட்டுமொத்த பிரதியும் வந்து எங்கே வெளியாகுது, உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு வெளியாக்குறாரு. தாஸ்காண்டில் உள்ள அந்த இஸ்தான்புல் அந்த சில ஏரியாக்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாரு, அந்த பேர் அந்த ஊரில் நினைவுடைய நாடு இந்தோனேஷியாவில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி சில இடங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு, பிரிண்ட் அவுட் போட்டு தள்ளுறாரு எல்லா குர்ஆனை ஃபுல்லாக. அவர் தொகுத்த குர்ஆனில் அதை வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இப்போ விளையாடுறாங்க அந்த சலப்பு கோஷ்டிகள்.
அந்த சபையை கிராத்து 7 வகையாக கிராத்து ஓதலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் பேஜில் போய் பாருங்களேன், அம்புட்டையும் சொல்கிறாங்க 10 நாள் ஆகும். அவர் பேஜில் போய் பிஜேவுடைய பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வளைய குரான விஷயத்தில் அந்த 7 வகையாக ஓதக்கூடிய 7 வட்டார சொற்களில் கிராத்து ஓதக்கூடிய அந்த விவகாரம் அந்த விஷயத்தை வந்துக்கிட்டு அதை மறுக்கிறார். 7 வகையை அதை போட்டு உழப்புறாங்க. 7 வகையாக கிராத்து ஓதுறாங்கிற பேரில் சும்மா மெடல் வாங்கினேன், அது வாங்கினேன், சவுதி மன்னர் நம்மளை போட்டான்னு அப்படி எங்கள் மாதிரி ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் போற்ற வேண்டும் என்பதற்காண்டி குரல் வளர்த்த வெளியே காட்டுறாங்களா, காட்ட வேணாங்களே, இதில் போட்டு குழப்புறாங்கன்னு மறுபடியும் அவங்க ஒரு விஷயத்தை செய்தியை சொல்கிறாரு. 7 வகையான கிராத்துங்கிறது அது குரானே குழப்பி விட்டாங்க. அதாவது குரல் வளத்தில் ஓதுவது வேறு, நான் ஒரு குரலில் ஓதுவேன், இன்னொரு இமாம் வேறு ஒரு குரலில் ஓதுவார், குரல் வளத்தை கொஞ்சம் ஸ்டைல் மாறும், அது வேறு. இப்படி இல்லாமல் அந்த வட்டார சொற்கள் இந்த ஆயினுக்கு பதிலாக வேறு மாதிரி ஊற்றிருப்பாங்க. இந்த உருதுக்கார போயிடும் துளுவைக்கு வருவாங்க நோம்புக்குள்ளே. கைரில் மகளூபி அலைங்கெல்லாம் சொல்ல தெரியாது, கைனை வேறு மாதிரி உச்சரிப்பான். நமக்கு ஜாமாய் உச்சரிக்கக்கூடிய விஷயத்த பார்க்குறோம். அது குற்றம் கிடையாது, அவனுக்கு வராது. அந்த மாதிரி பெரிய பெரிய சில சொற்கள் வராத சொற்களாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த சொற்கள் வரலே குற்றம் இல்லை. அந்த வட்டார சொற்கள் உருதுகாரனுக்கு கைன்னு சில வார்த்தைகள் ஷீனு சில விஷயங்கள் வராது. அப்படி வராதுன்னு அவனை போய் திணிக்க முடியுமா? அவன் அப்படி தான் ஓதுவான். அவனை மாதிரி 10 இமாம் உருதுகாரனை கொண்டு வந்து வச்சாலும் அப்படி தான் ஓதுவான். சவுதியில் சில வார்த்தைகள் வராது, சில அரபு நாடுகளில் இந்த ஐனு ஹைனு ஃபா சில விஷயங்கள் ஓதும்போது வராது, வேறமாய் நமக்கு விளங்க உச்சரிக்கும் பொழுது. அது அந்த வட்டார சொற்கள், அது குற்றம் இல்லைங்கிற மாதிரி பி ஜைனுல் ஆபிதீன் அவர்கள் அது அப்படி தான் குரானில் இந்த சில விஷயங்கள் வராத காரணத்தினால தமிழெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு. தமிழ் இருக்குது இல்லை, தமிழில் கூட வாழைப்பழத்தை சொல்ல தெரியாது, சில பேருக்கு வாழைப்பழம்னு சொல்ல தெரியாது, வேறு மாதிரி சொல்லிட்டு போவான். இப்படி நம்ம தலை சுற்றி கீழே வந்துடுவோம். ஒவ்வொரு ஏரியாவில் சில விவகாரம் வராது, சில சொற்கள் வராது. எங்கள் ஊர் கீழக்கரை ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் கீழக்கரையில் அந்த இது கீ வராது. அது கீழக்கரை என்ன சொல்லுவாங்க, கீழக்கரைன்னு கரெக்டாக சொல்ல அது வேறு மாதிரி அந்த எங்கள் ஊர் பாசையில் வரும். அதை சொல்லும் பொழுது அந்த கீன்னு கரெக்டாக வாசிக்காமல் அந்த கீன்னு வேறு மாதிரி வாசிப்பாங்க. அந்த வார்த்தை கண்டுபிடிச்சிடுவான் எங்கள் ஊர் ஆளில், அந்த பேச்சு வழக்கில் ஒவ்வொரு ஊர் ஆளையும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விவகாரம். அந்த மாதிரி ஒரு குரானுடைய வாசகங்கள் எழுத்து சில வராது. அந்த மாதிரி வராத நேரத்தில் அது வட்டார சொற்கள். அந்த மாதிரி அவர் ஓதுறாரு, இவர் ஓதுறாரு. ரசூல்லா காலத்திலையுமே உமருக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு வருவார். உமர் பிடிச்சி ஒரு ஆளை தொழுகையில் தொழுகையாக ஊற்று விடலாம், அவ்வளோ கோபம் அவருக்கு. ஒரு ஆள் தொழுகை நடத்திட்டு இருக்கிறாரு, அவரை பிடிச்சி தொழுகை விடாமல் நம்ம உங்கள் ஊரில் கிறுக்கம் ஒருத்தங்க கிடக்கிறான் இங்கே அந்த மாதிரி வந்துக்கிட்டு அப்போ வந்தபோது சில கிறுக்கம் இருப்பான். அந்த மாதிரி தொழுகிட்டு உமரை கிறுக்கன்னு சொல்லலை, அவர் பெரிய சஹாபி ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது உமர் நிப்பாட்டுறாரு. அது அப்படி நான் நிப்பாட்டலாம்னு நினச்சேன், அப்படி வர ஷைத்தான் என்பது சஹாபாக்கள் தப்பு தான். அல்லாவை தவிர எல்லாரும் தவறுக்குரியவர்கள், நபிமார்கள் முதல் கொண்டு அல்லாஹ் திருத்தினாலே தவிர. அதனால் இவருக்கு பொறுமை இல்லை, உமருக்கு பொறுமை இல்லாமல் குரான் தப்பாக ஓதுறாங்க, பிடிச்சி எடுத்துட்டு வராது. ஒரு சூழாட அல்லாவுடைய தூதரை இவர் இப்படி ஓதுறாரு, நான் நீ ஓதி காட்டு. 2 பேர் பஞ்சாயத்து பண்ணுறான், நீ ஓதுனா நீ கரெக்டாக ஓதுனான்னு அவர் சொல்கிறாரு. யார் தொழுக வச்சாரோ அந்த சஹாபியை ஹக்கீம் இப்னு ஹிசாம் தான் அந்த சஹாபி பேர். அவர் நீ கரெக்டாக தான் ஓதுறான், உமர் நீ கரெக்டாக ஓதுறான். அந்த வட்டார சொற்கள் அந்த மொழி எல்லாம் வராத மொழியாக இருக்கும், வாய் வராது, ஏதோ ஒரு வகையில் பஞ்சாயத்து பண்ணி விட்டாங்களா. இந்த விஷயத்தில் ஆதாரம் காட்டுறாரு. இந்த ஐனு இந்த விஷயம் வராட்டி இது வேறு ஒரு விவகாரம். ஆமாங்க, இது வரா, சில பேருக்கு அடித்து போட்டாலும் வராது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயம். அது குற்றம் பிடிக்க மாட்டான், அல்லாவும் தண்டிக்க மாட்டான். அந்தந்த ஊரில் கிராமத்தில் கரை ஓதுறான், நம்மளும் கரெக்டாக ஓத முடியுமா? நகர்ப்புறத்தில் ஒரு இமாம் ஓதுறான், அவனும் ஒரு கிராமத்தில் கிராமத்தில் உள்ளவனும் கரெக்டாக ஓதுவானா? அவன் மொழியில் தான் ஓதுவான், ஸ்டைலில். அப்படி பார்க்குறோம், அது குற்றம்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஆதாரம் காட்டுறாரு. 7 கிராத்து கிறுக்கணும் என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் அந்த சபைய கிராத்து 7 வகையில் கிராத்து ஓதலாங்கிற விஷயத்தில் ஹதீஸ்லேருந்து ஒரு 30-40 ஹதீஸில் சான்று காட்டிப்பார். சஹாபாக்களே குரானை இந்த மாதிரி ஐனுகைன் காஃபலுக்கு வித்தியாசப்படலை. அவங்களே இப்னு அப்பாஸ்ங்கக்கூடிய சஹாபி அல்லாவுடைய உஸ்மானுடைய காலத்தில் தொகுக்கப்பட்ட குரான், உஸ்மான் தொகுத்துடுறாரு, குரானை தொகுத்துடுறாரு. குரானை தொகுத்த பிறகு பல பிரதி மிஞ்சிடுது, பல வட்டார சொற்களில் பல விதமாக ஓதி அந்த எரிக்க சொல்லிடுறாரு. இதையெல்லாம் போட்டு குழப்புனீங்க வேறு மாதிரி போயிடும்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் ஒட்டுமொத்த உலகமும் அந்த சஹாபாக்கள்னா இவர் சுட்டி காட்டு ஒரு 4-5 ஆயிஷானை உட்பட சுட்டி காட்டுறாரு. சில விஷயத்தை சேர்க்குறாங்கட்டு யார் செஞ்சாலும் குற்றம் தான், மறுமையில் மாட்டிக்கிடுவாங்க. அதுக்காண்டி அவங்க திட்டால பேசலை.
நபிகள் நாயம் மூத்தா போயிட்டாங்க, பிறகு கைவரிசை பண்ணியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நபிக்கு தெரியாமல் கைவரிசை பண்ணியிருக்கலாம். நபிகள் நாய் மஸ்ஜித் நபியில் இருக்கும்போது முகமது நபியை தவிர யாருமே இமாமத்து பண்ண முடியாது, சட்டம். ரசூலுல்லாஹ் இங்கே பிரயாணத்தில் போருக்கு போனால் மட்டும் தான் யாரையும் நிப்பாட்டுவாங்க தொழுவைக்கு. அதை பார்க்குறோம். அபூபக்கரே, அப்துல்லா உம்மி மக்தூமே யாரையும் நிப்பாட்டிட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் ஊரில் இருக்கும்போது நபிகள் நாயம் தொழு வைக்க வேணும். இப்படி இருக்கும்பொழுது குர்ஆனில் விளையாண்டுருக்கிறாங்க. உஸ்மானுடைய காலத்தில் துவக்கப்பட்ட குர்ஆன், உஸ்மான் ரலியல்லாஹு அவர் கரெக்டாக தொகுத்து எல்லா சகாபாக்கள் சமகாலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ள எல்லா சகாபாக்களுக்கு முன்னில் கவர்மெண்ட்டு, உஸ்மானுடைய கவர்மெண்ட்டு குர்ஆனை தொகுத்த பிறகு என்ன ஆகுது, குர்ஆனை தொகுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இறக்கி சொல்லிட்டாரு. எல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி எல்லா நாட்டுக்கும் அனுப்பிவிட்டார். அனுப்பிட்டு இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக இதுதான் குர்ஆன், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்ட்டு. இப்படி இருக்குதா. உஸ்மானுடைய மூலப்பிரதியில் உள்ள குர்ஆன் எப்படி வாசகம் வருதோ இப்போ ஜபர் சேர் போட்டு ஊருக்கு ஊர எல்லா நாட்டுக்கும் விளங்கணும் என்பதற்காண்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜபர் சேர் போட்டு எளிமையாக விளங்கிக் கொள்வதற்காண்டி இந்த விவகாரத்தில் பிஜே சொல்கிறாரு, உஸ்மானுடைய குர்ஆனில் உள்ள இதை 100 என்ன 200% நான் உடன்படுறேன் பிஜே விஷயத்தில். இந்த விவகாரத்தில் குர்ஆனில் விளையாடலாமா யாராய்ந்தானே கண்ட மணிக்கு விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் உஸ்மானுடைய பிரதியில் உள்ள அந்த ஓதக்கூடிய அந்த மொழி எப்படி அவர் கொடுத்துட்டு போனாரோ அதைத்தாண்டி கைவரிசை பண்ணிக்கிறாங்க. சஹாபாக்கள் எடுத்து காட்டுறார், ஹதீஸ்களை எடுத்து காட்டினா இப்னு அப்பாஸ் போட்டு விளையாண்டிக்கிறாரு. ஒரு குர்ஆனுடைய வசனம் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு அப்படி தான் ஓதணும். அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறாரு. இது என்ன அர்த்தம்? அப்போ ஒரு சென்டென்ஸில் கூட ஒரு சென்டென்ஸ் சொல்லுகிறதுங்கிறது என்னது, எது எப்படி எடுத்துக்கிறது? அதை அப்படி இப்னு மஸ்ஊத் அதே மாதிரி சில சான்றுகள்லாம் காட்ட முடியாது. நிறைய அவர் சொன்ன சான்று உள்ளே போய் பாருங்கள் அவர் பேஜில். இப்னு மஸ்ஊத் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் என்ன செய்கிறார், இந்த சபையை கராத்துங்க இந்த கிறுக்கு பயில்களுக்கு ஆதாரம் மாதிரி உன்னை புரிஞ்சு ஒன்று கிடக்க ஒன்று சகாபாக்கள் செஞ்சாங்களா, வேணுக்குன்னு செஞ்சாங்களா இல்லையா, அதுதான் அல்லாஹ் மறுமையில் அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு உரியது. சகாபாக்கு தப்பாக ஓதான் நம்ம ஓத முடியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டது நல்லா உத்தரவாதம் தர்றான். இந்த குர்ஆன் பாதுகாக்க கியாமத்தினால வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பாதுகாத்து விட்டேன், மறுமை வரைக்கும் பாதுகாப்பேங்கிறான் அல்லாஹ். அதனால் இப்னு அப்பாஸ் ஒரு விஷயம் சொல்லுகிறாரு. அப்போ ஒரு சட்டம் வருதுன்னு வைங்களேன், அந்த சட்டத்துக்கு சொல்லுகிறது. உதாரணத்துக்கு அவர் சொல்லிக்கிற நினைவில் வருது. ஒரு சஹாபி ஓதுறாரு இப்னு மஸ்ஊத், யஸ்அலூனக அனிஸ்ஸாத், எந்த சொல்வது இதில் அந்த இது இல்லை, உயிர்களை பற்றி நபியை கேட்கிறார்கள் அப்படின்னு வரும். உயிர்கள் பற்றி அறிவு உங்களுக்கு கிடையாது, குறைந்த அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி வமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா அப்படின்னு வமா ஊத்தீத்துங்கிற இடத்துல வமா ஊத்தீத்து அப்படின்னு ஓதுறாங்களாம். அப்படின்னா இப்போ புகாரி முஸ்லீம் அவர் ஆதாரத்தை எடுத்து காட்டுறாரு. வமா ஊத்தீத்து மினல் இல்மி, உங்களுக்கு அறிவு கொடுக்கப்படவில்லைன்னு எல்லாம் சொல்லும் பொழுது வமா ஊத்தீத்துன்னு ஓதுனா இது என்ன இது, இப்படியெல்லாம் அது வேறு அர்த்தம் வந்துடும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் பல மாதிரி போட்டு உழப்பி எடுத்து சஹாபாக்களில் அல்லாஹ்வுடைய வேதத்தை எந்த நபித்தோழர் இந்த பூமிக்கு இந்த ஏகத்துவத்தை தௌஹீதை சொன்னாங்களோ அந்த தோழர்களில் சிலர் பெரும்பெரும் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒன்று சேர்க்கிறது. இது என்ன ஸ்டைலு? பீஜா நிறைய அதிசம் மறுக்கிறார் மனோ இச்சப்படின்னா அது அவன் கருத்து, அது அதை கருத்தால் வெள்ளட்டு அவர் படத்தை சொல்கிறாரு, ஏற்றுக்காட்டி போ அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். குர்பானி ஒன்றுண்டாரு, பெருநாள் அன்றைக்கு மட்டும் தான் கொடுக்கணுண்டாரு. அந்த உடன்பாடு தான் எனக்கும் இருக்குது. அப்போ உனக்கு பிடிக்காட்டி தொலைஞ்சு போப்பா, நீ ஐயாமு தஸ்தீர் நாளில் கொடுத்துட்டு தோலை சொல்கிறது அவர் கடமை, ஒரு ஆலிமுடைய கடமை. நானும் சொல்லுவோம் மூத்தா போகிற வரைக்கும் இந்த ஊரில் எந்த ஊரில் 10,000 ஊருக்கு இமாமா மாறி போனால் கூட என் கொள்கையை மூத்தா போகிற வரைக்கும் என்னுடைய கொள்கையை நான் விட மாட்டேன், சொல்லிக்கிட்டு இருப்பேன் தௌஹீதை ஏகத்துவத்தை என்ன பிரச்சனை வந்தாலும். அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ சஹாபாக்களை கூட ஆயிஷா நாய்ட்டு ஒரு வசனம் ஓதி காட்டப்படுதான். ஆயிஷா நாய்க்கு மறுத்து ஒரு வாசகத்தை சேர்க்குறாங்க. சொல்கிறாரு, ஒரு சஹாபி ஓதி காட்டும் போது நிப்பாட்டு, இந்த வாசகம் இல்லை, இது இன்னும் குர்ஆன்லேயே ஒரு சேர்க்குறாங்க. உஸ்மானுடைய குர்ஆனில் அந்த வார்த்தைகள் இல்லை. இப்னு அப்பாஸ், அப்துல்லா பின் மஸ்ஊத், ஆயிஷா நாயகி, பல பெரும்பெரும் சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் ஆயிஷா நாயகிலாம் கூட கல்வி கடல். இந்த விஷயத்தை குர்ஆனில் உஸ்மானுடைய தொகுத்த குர்ஆனில் இல்லாத ஒன்றை ஒரு சஹாபி ஓதுனதை நிப்பாட்டி நீ இந்த சேர்த்துக்க, அப்படி நல்ல அர்த்தம் கருத்து வரும். குர்ஆனில் இருக்குதா? நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் ஓதுனாங்க, ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வந்துச்சா? அது புதுசாக சேர்க்குறாங்க. பல சஹாபாக்களை பட்டியல் போகிறாரு. பெரிய பிற்காலத்து அறிஞர்கள்லாம் அந்த மாதிரி இவங்க இந்த கிறுக்கத்தை பண்ணுறாங்க. சலப்பு கோயில் ஜாக்கு கோஷ்டியில் உள்ள ஆளுங்க இந்த மாதிரி சபையை கராத்துன்னு சொல்லிட்டு குர்ஆனே இல்லாமல் இது காபீர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் அபுஜையில் வாழ்த்திப்பானே,
இந்த மாதிரி அவன் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் அபுஜெயில் உத்துப்பாட்டை போய் வார்த்தையை இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்து கொடுத்தாதான் சந்தோஷப்பட்டிருப்பான அபுஜெயில். உத்துபா ஷெய்பா உபை பின் கலப் போன்ற காஃபிர்கள்லாம் சூப்பர் முகமதே, இந்த மாதிரி வாசகத்தை இன்றைக்கி எங்களுக்கு தேடிக்கிட்டு இருந்தோம், இல்லாத ஒன்றத்துக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விளையாண்டுருக்கிறாங்கன்னு சொல்லி பல விவகாரத்தை சொல்கிறார். 1 மணி நேரம் கிட்டே பேசியிருப்பார், 1.5 மணி நேரம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும். கடையில் கூட வேலை இருக்குதா, 24 நேரம் உங்கள் கடை வியாபாரம் வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு சும்மா தூங்கிட்டு இப்போ கொசாத்திக்கிட்டு கிடப்பிய, கொசாஞ்சிட்டு கிடக்கும், ஓட்டிக்கிட்டு கிடக்கக்கூடிய நேரத்தில் கூட வைங்க. நான்லாம் அப்புறம் சோறுக்கும் போது வச்சுருவேன். 3/4 மணி நேரம் பிடிக்கும் சோறுங்க. 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எவன் பயானை வச்சுருவேன். ஃபோனை வச்சுட்டு ஸ்டாண்டில் வச்சுட்டு நான் சாப்பிட 3/4 மணி நேரம் ஆகுமா வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது செய்தி உள்வாங்கிட்டு இருக்கும். அந்த டிஸ்பிளேல உள்ள இப்போ இதை பார்க்குறேன்னா இல்லையோ செய்தி மூலையில் வந்துடும், என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது வைங்க ஃபோனை. வீட்டில் வந்து தூங்கிடுறோம்னு நினைக்கிறீங்களா, கடையில் உள்ள முதலாளிமார்கள் வியாபாரம் எல்லா இடத்துல வைங்க ஃபோனை. யார் என்ன பேசிக்கிறான், நானும் சும்மா பேசிப்பேன். நிறைய நீங்கள்லாம் போயிடுறீங்க, வசூலுக்கு போயிடுறீங்க. என்ன பேசினார் 4 நிமிஷம், எவ்வளோ தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறேன். உட்காந்து கேட்போம், சாப்பாடு நேரத்தில் வைப்போம், வச்சா 40 நிமிஷம் 4 நிமிஷம் பேசிப்பார். அதுக்கு என்ன இத்தனை தலைப்பில் பேசுகிறீங்க, அல்லாஹ் பொருங்க தலைப்பில் பேசின முக்கியமான சப்ஜெக்ட் கிழிச்சிருக்கிறேன். ஜும்மாவுடைய விஷயத்தில் கடையை பூட்ட மாட்டேங்கிறாங்க, அல்லாவுக்கு அந்த மாதிரி கடையை பூட்டாமல் ஆணவன் திமுறில் கடையை திறந்து வைக்கிறாங்க. 2-3 மணி நேரம் கூட அல்லாவுடைய பாதையில் கடையை திறந்து வைக்கிறாங்க. பல செய்தி பேசப்படுறது, அது ஒரு செய்தி. அப்போ ஜும்மா நிர்வாகியுடைய கடமை என்ன பேசினார், பணிபுரிகிறாரில்ல, கரெக்டாக பேசுகிறாரா, என்ன தப்பாக பேசினா அவர் சுட்டி காட்டுவோம் அப்படின்னு இருக்கணுமா இல்லையா. அதனால் வந்துக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிறேன். அதனால் பிஜே சொன்ன அந்த விவகாரத்துக்கு வர்றேன். அது இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. பல சஹாபாக்களும் பல பிற்காலத்து அறிஞர்களும் கூட குர்ஆனில் விளையாண்டிக்கிறாங்க, இல்லாத ஒன்றை சேர்த்திருக்கிறார்கள். இது மாபெரும் டேஞ்சர், ஆபத்து. இதை பிஜே உடைத்து காட்டவில்லை என்று சொன்னால் பெரிய குழப்பத்தில் வந்துடும். அதனால் கரெக்டாக உடைச்சி போட்டார். இது குர்ஆன் உஸ்மானுடைய காலத்தில் இப்படிலாம் அந்த வாசகமும் இல்லை. இப்போ நம்ம ஓதுற குர்ஆன், உஸ்மானுடைய குர்ஆனா என்ன, நம்ம ஓதுற குர்ஆன் உஸ்மான் தொகுத்து தந்தது, கியாமத் நாள் வரைக்கும் உள்ள குர்ஆன் அது. அந்த குர்ஆன் விஷயத்தில் விளையாண்டு சஹாபாக்கள்லாம் கூட அவங்க தெரிந்தோ புரிந்தோ புரியாமலோ ஆர்வக்கோளாறு எப்படி விளையாண்டாங்கன்னு அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் நினச்சாண்டா அதை பற்றி அவன் டாபிக்கு போகிறது கிடையாது. ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் அந்த குர்ஆன் எப்படி நமக்கு தந்தார்கள், அந்த விவகாரத்தின்படி குர்ஆன் ஓதுவது தான் உஸ்மான் தொகுத்த குர்ஆன். அதை விட்டுட்டு ஆயிஷா நாயகி அப்படி செய்ய அப்படி ஓதுனாங்க, இப்னு மசூத் அப்படி ஓதினார், அலி அப்படி ஓதினார், இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால் இதை சரியான ஒரு செய்தியை பிஜே சொல்லியிருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி சத்தியத்தை எல்லா நேரத்திலும் சொல்லி மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்துவதற்கு தான் ஆலிம்கள் என்பதை உணர்ந்து அவரும் நாமளும் எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்த தௌஹீத் ஏனைய தௌஹீத் அல்லாத எல்லா ஆலிம்களும் சத்தியத்தை மக்கள் மன்றத்தில் சொல்லி மறுமையிலே வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இன்றைய சுபுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.